நான் ஒரு கிறிஸ்தவன். சொல்லுங்க மத்தவங்களா, நான் ஒரு கிறிஸ்தவன், கிறிஸ்தவள். என் குடும்பம் ஒரு கிறிஸ்தவ குடும்பம். அவருடைய ரத்தத்தினால நான் கழுவப்பட்டு இருக்கிறேன். மரண பரியந்த வரைக்கும் நான் அவருக்குள்ள நிலைச்சு நிற்பேன். ஆமென். சரி, கை தூக்குறவங்கள நான் ஆமென் சொல்லி ஒப்புக்கொள்கிறேன். சரி, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஏன்னு சொல்றேன்னா, ஞாயிற்றுக்கிழமை எந்த ஒரு காரணத்தை கொண்டும் நம்ம வீட்டில் உலக பிரகாரமான எந்த ஒரு ஃபங்க்ஷனும் வரக்கூடாது. ஆமென் ஆமென். அதனால நீங்க இன்னும் முழுமையாக அவங்க கனவு ரட்சிக்கப்படலை, அவங்கள நான் உள்ள கொண்டு வரேன். முழுமையாய் ஆண்டவருக்குள்ள இருக்கிற பிள்ளைகளை நான் சொல்லுகிறேன். ஆண்டவருக்குள்ள இருக்கிற பிள்ளைகள் இன்னும் ரட்சிக்கப்படாதவர்கள் கூட நீங்க முடிந்த வரைக்கும் என்ன பண்ணுங்க, அதற்காக பிரயாசம். ஏன்னா நம்ம எடுக்கிற ஒவ்வொரு பிரயாசங்கள் ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, எவைகளை செய்தாலும் தேவ நாமம் மகிமைக்காக செய்யுங்கள். வேதத்தில் ஆண்டவர் சொல்றாரு, எதை செய்தாலும், நான் நடக்கிறது தேவநாம மகிமைப்படுதா, நான் ஒரு சட்டை போடுறது தேவநாம மகிமைப்படுதா, நான் முடி வெட்டுறது தேவநாம, எதை செய்தாலும் அதுல யார் நாம மகிமைப்படணும். அல்லேலூயா. அப்ப இதை நம்ம மறந்தே போகக்கூடாது. அதனால தயவு செய்து நினைத்துக் கொள்ளுங்க, எங்களுடைய சர்ச்சு பாஸ்டர் ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஃபங்க்ஷன் வச்சாருன்னா அவர் வர மாட்டார். அந்த ஃபங்க்ஷனுக்கு வர மாட்டார். ஒரு ஞாயிற்றுக்கிழமை நிறைய காரியங்கள் உண்டு. ஒரு அந்நிய இதில் போய் எடுக்கிறாங்கன்னா அந்த மேரேஜ் யார் நடத்தி வைக்க மாட்டா? பாஸ்டர் நடத்தி வைக்க மாட்டாங்க. பாஸ்டர் அங்கேயும் என்ன பண்ண மாட்டாங்க, மேரேஜ்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் தான் என்னைக்காச்சும் வந்து வீட்டில் வந்து ஜெபம் பண்ணிட்டு போவாங்க. இதுதான் சபைகளில் இருக்கிற அந்த காரியங்கள். ஏன்னு சொன்னா, இல்லை வேதம் அதை தான் சொல்லுது, விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும். ஆமென். சரி, அதனால முடிந்து நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒரே நுகத்தில் பூட்டப்படுவதற்கு நம்ம ஆயத்தமுள்ள பிள்ளைகளாக இருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சரி, அதனால ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். நம்ம இனி வரக்கூடிய நாட்கள் நமக்கு நல்ல பிள்ளைகளை கத்தர் கொடுத்திருக்கிறார். நம்ம நல்ல குழந்தைகளை கத்தர் கொடுக்கிறார். அவருடைய வளர்க்கிற நாட்களில காத்திருந்தாலும் பரவாயில்ல, அவர் சித்தமுள்ள ஒரு மனுஷியை கத்தர் நம்ம பிள்ளைகளுக்கு தரணும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். இதுல எல்லாளவும் நான் குறைஞ்சே போக மாட்டேன் ஆண்டவரே. அதனால அதுல நீங்கள் கரிசனையா இருங்க. கத்தருக்குரிய காரியங்களில கத்தர் உங்களை அதிகமாய் அவர் ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார். ஆமென். சரி, ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேரே போவோமா? சரி, இதுவரைக்கும் நம்ம ஒவ்வொரு மாதமும் நம்ம புதிய மாதத்தில் வரும்பொழுது வாக்கு தத்தங்களை சொல்லி நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், ஜெபித்து பிரசங்கத்தை கேட்டு இருக்கிறோம். ஆமென். சரி, இந்த வருடங்களிலே ஆண்டவர் சித்தமானால் வாக்கு தத்தங்கள் இருக்காது. அதற்கு பதிலாக கர்த்தர் எதை சொல்லுகிறாரோ அதை அந்த மாதம் முழுவதும் தியானிக்க போறோம். ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த மாதம் ரெடியா இருக்கா? சரி, இந்த மாதத்துல ஆண்டவர் நமக்கு வாக்கு தத்தமாய் கொடுக்கல, ஆவியின் கனிகளை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். எத்தனை பேருக்கு அங்கிருந்து பார்த்தா தெரியுது? ஆமென். அதனாலதான் ஆவியின் கனிகள் எத்தனை? 9 பாஸ்டர். ஆவியின் கனிகள் எத்தனை? 9. அந்த ஆவியின் கனிகளை இந்த மாதம் முழுவதும் நம்ம என்ன பண்ண போகிறோம், தியானிக்க போகிறோம். கைகளை தட்டி கர்த்தரை நல்லா மகிமைப்படுத்த ஆரம்பிப்போமே. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சரி, வாசிக்கலாம் ஒரு வசனத்தை கூட. எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து நம்ம வாசிக்க போகிறோம். காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதாய் இருக்கிறது. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல பாலை உண்ணத்தக்கவர்கள் ஆனீர்கள். பாலுண்கிறவன் குழந்தையாய் இருக்கிறபடியினாலே நீதியின் வசனத்தில் பழக்கமில்லாதவனாய் இருக்கிறான். எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? புரிஞ்சவங்க ஆமென் சொல்லுங்களேன். பால் உண்கிறவன் குழந்தையா இருக்கிறபடியால் நீதியின் வசனத்தில் பழக்கம் இல்லாதவனாய் இருக்கிறான். இந்த பரலோக சாட்சி சபையில ஆண்டவருடைய வார்த்தை யார் கேட்டுட்டு இருந்தாலும் பரவாயில்ல. அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், பவுல் இந்த பிள்ளைகளுக்கு வசனத்தை எழுதும்போது, நீங்கள் காலத்தை பார்த்தால் யாரா இருக்க வேண்டியது? நீங்க ரட்சிக்கப்பட்ட வருஷத்தை பாத்தீங்கன்னா, நீங்க சபைக்குள்ள வந்த நாட்களை பாத்தி 2012க்குள்ள நீங்க வந்ததை பாத்தீங்கன்னா, இந்த 2018 நீங்களா யாரா இருக்கணும்? நீங்களா யாரா இருக்கணும்? சாமிக்கன் பிரதர் இந்த வருஷத்துல பார்த்தா ஒரு யாராக ஒரு லீடர், பிரேயர்சல் லீடரா இருக்கணும். ஒரு ஆமென். செல்லா சிஸ்டர் ஒரு பிரேயர்சல் லீடரா இருந்திருக்கணும். கனி சிஸ்டர் ஒரு பிரேயர்சல் லீடரா இருந்திருக்கணும். ராமம்மா ஒரு எஸ்தர் ஜெபக்குழுவினுடைய தலைவியா இருந்திருக்கணும். வேதம் அதை தான் சொல்லுது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன்.
காலத்தை பார்த்தால் நீங்கள், ஆமென், எத்தனை பேர் கேக்குறீங்க? காலத்தை பார்த்தால் நீங்க போதகரா இருக்கணும். ஆனா நீங்க எப்படி இருக்கிறீங்க? குழந்தையா இருக்கிறோம். வேதம் அழகா சொல்லுகிறது, உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதா இருக்கிறது. இனி இந்த வருஷம் ஃபுல்லா சத்தியம் எப்படி இருக்குன்னா, ஒரு குழந்தைக்கு சொல்லி கொடுக்கிற மாதிரி இருக்க போகுது. ஏய் ஏய் அந்த டைட்டில்லாம் இனி இருக்காது. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் என்னோட சொன்னார், தம்பி இந்த சபையை நான் வசனத்துக்குள்ள வளர்க்க விரும்புகிறேன். ஆண்டவரை ஏற்கனவே அப்படிதானப்பா போயிட்டு இருக்கு. இவங்களுக்கு காலத்தை பார்த்தா எப்படி இருந்திருக்கணும்? இந்த சபையினுடைய விசுவாசிகள் எப்படி இருந்திருக்கணும்? ஆனா இந்த சபையில இத்தனை வருஷம் ஆகி அந்த பிள்ளைகள் எப்படிதான் இருக்குது? குழந்தை மாதிரிதான் இருக்குது. அதுங்களுக்கு வசனமே தெரியல. சன்பலாத் யாருன்னு தெரியல, தோபியா யாருன்னு தெரியல. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் தாவீது, தானியேலு, இதுதான் அவங்களுக்கு தெரியுது. மற்ற வசனத்தை ஒண்ணுமே என்ன ஆகல. குழந்தையா இருக்கு. இவங்களுக்கு நீ என்ன, இவங்களை எப்படி நீ சத்தியத்தில் வளர்த்தி இவங்க எங்கிருந்து ஊழியத்துக்கு போய் உலகத்தை கலக்குவார்கள்? ஒரு ஆமென் சொல்லுங்களேன். பவுல் சொல்றாரு, எபிரேயர் ஜனங்களுக்கு, நீங்களாம் குழந்தையா இருக்கிறீங்க, உங்களுக்கு நான் மறுபடியும் உபதேசம், சின்ன பிள்ளைகளுக்கு மறுபடியும் ஏ பி சி டி. யாருக்கு? அவன் +2 படிக்கிற மாதிரி இருக்கான், ஆனா அவனுக்கு என்ன தெரியல. ஏபிசிடி எப்படி இருக்கும்? ஆனா பவுல் சொல்றார், நான் மறுபடியும் சொல்லப்படுறதுல நான் என்ன பண்ணல, ஏன்னா உனக்கு எது தெரியல. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு எது தெரியல. ஆமே. எபிரேயர்னு சொன்னவன எத்தனை பேர் எடுத்தீங்க கரெக்டா? எபிரேயரா. ஆமே. பிலமோன் சொன்னா எத்தனை பேர் எடுப்போம்? நமக்கு தெரியல. ஒரு பக்கத்துல தட்டி சொல்லு, உண்மைதானு சொல்லுங்க. அப்ப நம்ம குழந்தையா பெரியாளா? குழந்தையா பெரியாளா? ஆமென். பால் உண்கிறவன் குழந்தையா இருக்கிறபடினால் நீதியின் வசனத்தில் பழக்கம் இல்லாதவனா இருக்கிறான். அப்போ உங்களுக்கு வசனத்துல பழக்கமே இல்லை. அதனால இந்த வசனங்களை எல்லாம் கர்த்தர் கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு நல்ல உங்க இருதயத்துக்குள்ள ஏற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதனால நல்ல வசனத்தை என்ன பண்ணணும்? கண்ணை திறந்து வச்சு, காதை திறந்து வச்சு, மனசை திறந்து வச்சு உட்கார்ந்து தியானிக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. சரி, அப்ப ஆவியின் கனிகளை குறித்து, அப்ப கிறிஸ்துவ வாழ்க்கையில நமக்கு எது முக்கியம்? கிறிஸ்துவ வாழ்க்கையில எது முக்கியம்? ஆவியின் கனிகள். அந்த ஆவியின் கனிகள் எல்லாம் ஒன்னொன்னா சொல்லுங்க பாப்போம். இன்னும் வேற இருக்கா? அங்க இல்ல பாஸ்டர், பைபிள்லயும் இல்ல. ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்ப இந்த ஆவிக்குரிய கனிகள் எல்லாம் நம்ம என்ன ஆகணும்? அன்புல என்ன ஆகணும்? உங்க கனி பலாப்பழம் மாதிரி வளரணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. திராட்சை பழம் மாதிரி இருக்க கூடாது. ஆமென். சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம், இதில் எல்லாவற்றிலும் வளருகிற ஒரு மாதமாய் இந்த மாதமே இருக்கணும். கையை தட்டி அல்லேலூயா. அப்போ இந்த ஆவிக்குரிய கனிகளில் நம்ம வளருகிற பிள்ளைகளாய் மாறணும். வளருகிற பிள்ளையாய் இருக்கும் பொழுது உடனே நம்ம என்ன பண்ணிட மாட்டோம். இதில் வளரணும்னு நம்ம என்ன பண்ண வேகமா வளர்ந்துட முடியாது. ஏன்னா வேதம் இப்படியாய் சொல்லுகிறது. வாசிக்கலாம். ஒரு வசன பகுதியில் சொல்லப்படும், மாம்சமும் ஆவியும் ஒன்றுக்கொன்று, எத்தனை படிச்சிருக்கிறீங்க? மாம்சமும் ஆவியும் ஒன்றுக்கொன்று யுத்தம் செய்யுமா? உங்க ஆவி கர்த்தருக்குள்ள கனி கொடுக்கணும்னு சொல்லி நீங்க நினைக்கும் பொழுது உங்க மாம்சம் என்ன பண்ணுமா? கேட்கல. மாம்சம் என்ன சொல்லும்? தடுத்துக்கிட்டே இருக்கும். இப்ப கூட ஒரு உதாரணத்துக்கு பாருங்களேன். இப்போ நீங்க நல்ல பிரசங்கம் கேட்கணும்னு உங்க ஆவி சொல்லும். உங்க ஆவி என்ன சொல்லும்? நீங்க நல்ல பிரசங்கத்தை கேட்கணும். ஆனா உங்க மாம்சம் சொல்லுது, ஏ பிரசங்கத்தை கேட்காத, வேற எங்கேயாச்சும் உங்க கவனத்தை திருப்பு. அங்க பாரு, ஃபேன் கொஞ்சம் ஸ்லோவா சுத்துற மாதிரி இருக்குல்ல. உங்க சிந்தனை அவன் என்ன பண்ணுவான்? மாத்திக்கிட்டே இருப்பான். அங்க பிரசங்கம் நல்லா இங்க போய்கிட்டே இருக்கும். அங்க பாரு, ஜோவின் அப்படியே தூங்குன மாதிரி உட்கார்ந்துகிட்டு இருக்கான். ஜோவின் இல்லையா? அப்ப இப்படி சொல்லி உங்க மாம்சம் உள்ள இருந்து வசனத்தை கவனிக்காதபடிக்கு உங்க கவனத்தை வேற எங்கேயோ என்ன பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த ஜன்னலை பாரு, அங்க பாரு, அந்த ஸ்கிரீன் ஆடிக்கிட்டு இருக்கு பாரு, வெளியே வீட்டுல என்ன நடக்குதுன்னு தெரியலையே, போகும்போதாவது வேன்ல டீசல் குறையுமா கூடுமான்னு தெரியலையே, அப்படி பல காரியங்களை உங்க மாம்சம் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கும்? சொல்லிட்டு இருக்கா இல்லையா?
ஒரு ஆமென் சத்தமா சொல்லுங்களேன். ஆமென். அப்போ மாம்சமும் ஆவியும் ஒன்றுக்கொன்று என்ன பண்ணுவோம்? வேதம் சொல்லுது யுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்குமா. உங்க ஆவி உள்ள இருந்து ஒன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும், மாம்சம் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கும்? யுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கும். உங்களை ஆண்டவருக்குள்ள வளர விடவே விடாது. நீங்க இன்னைக்கு பிரசங்கத்தை கேட்டுட்டு ஆவியின் கனிகளை அன்புல நான் வளரணும், சமாதானத்துல வளரணும்னு சொல்லி நீங்க வீட்டுக்கு போவீங்க. அந்த மாம்சம் என்ன பண்ணும்? அப்பதான் உங்க கணவர்கிட்ட சண்டை போடுவதற்கு முயற்சி பண்ண வைக்கும். ஒரு ஆமென் சத்தமா சொல்லுங்களேன். அப்பதான் எரிச்சல் வரும், பக்கத்து வீட்டுக்காரங்க கூட சண்டை போடுற மாதிரி வரும், விசுவாசிகளுக்குள்ள சண்டை போடுற மாதிரி, அதை விடுங்க பாஸ்டர் கூட சண்டை போடுற மாதிரி வந்துடும். ஒரு ஆமென் சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. பாருங்க மாம்சம் எந்த அளவுக்கு ரெடியா இருக்குது ஆவியோட சண்டை போடுறதுக்கு. ஆமென். உங்க ஆவியானவர் உள்ள இருந்து சொல்லுவாரு, நீ ஜெபிக்கணும், நீ ஜெபிக்கணும், ஜெபிக்கணும். நம்ம முழங்கால் படி போட்டு ஜெபிக்க நினைப்போம், ஆனா தலைவலி வர மாதிரி மாம்சம் சொல்லும், உனக்கு ரொம்ப தலை வலிக்குது இல்ல, ஏன் ரொம்ப நேரம் ஜெபிக்கிற, உன் ஜெபத்தை கொஞ்சம் சீக்கிரமா முடிச்சிட, தலை வலிக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் சொல்லும் தலைவலி தான் பரவாயில்ல, சரி அப்படியே கொஞ்சம் பாரு. மாம்சம் சொல்லும், உனக்கு ஷோல்டர்லாம் வலிக்குது, கை கால்லாம் வலிக்குது, உன்னால சர்ச்சில் ரொம்ப காலையில கையை தட்டி ஆராதிச்சுன்னு சொல்லி அந்த மாம்சம் உள்ள இருந்து என்ன பண்ணிட்டு இருக்கும்? அந்த மாம்சத்துக்கு தேவை ஒன்ன ஜெபிக்க, அதையும் தாண்டி எடுத்து கபா 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 நான் ஜெபிக்கணும்னு சொல்லிட்டு நீ பாட்டு மறுபடியும் ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது உன் முழங்கால் வலிக்கிற மாதிரி இருக்கும், உன் இடுப்பு வலிக்கிற மாதிரி இருக்கும், உன் நினைவு மாறுகிற மாதிரி இருக்கும். அப்போ மாம்சம் உன்னை கர்த்தருக்குள் வளராதபடிக்கு உன்னை தடுத்துக்கிட்டே இருக்கும். புரிஞ்சவங்க சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. என்னங்க உங்களுக்குள்ள நீங்களே கேள்வி கேட்டுக்கொள்ளுங்க, மாம்சம் இப்படிலாம் பண்ணுதா இல்லையா? ஆமென். புரியுதா இல்லையா? ரெண்டாவது, உங்க ஆவியானவர் சொல்லுவாரு, உங்க ஆவி இயல்பா நான் பேசுறேனே, ஆவியானவர் சொல்லுவாரு, வேன் வருது சூப்பர், இன்னைக்கு பார்த்து மெசேஜ் எல்லாம் ரிலேட்டடா அமைஞ்சிருக்கு, ஞாயிற்றுக்கிழமை கடகடன்னு கிளம்பணும்னு ஆவியானவர் சொல்ல, டக்கு டக்குன்னு எல்லாம் செய், ரெடி பண்ணு, அதை பண்ணு, இதை பண்ணு. அப்போ மாம்சம் பேசும், எதுக்கு இவ்வளோ வேகமா பெறப்படுற, நீ எதுக்கு இவ்வளோ பதட்டப்பட்டு சபைக்கு ஓடுற, நீ போய் என்னத்தை கண்டு கொண்ட, வள்ளியூர்ல இருந்து அங்க போகணுமா, ஏன் உனக்கு வேற இடமே இல்லையா, ஏன் அப்படின்னு சொல்லி உன் மாம்சம் என்ன பண்ணும்? மிளகா பொடி போட போட உன் மாம்சத்துக்குள்ள பேச ஆரம்பிக்கும், எதுக்கு இவ்வளவு பிரயாசப்படுற, வேன் வந்துடும் 9 மணிக்கு கேசவனேரியை தாண்டிரும், 9:15 வள்ளியூரை தாண்டிரும், சரி வேன் வரட்டும், வந்துதான் நமக்கு போன் போடுவாங்கன்னு சொல்லி மாம்சம் பேசும். ஆனா ஆவியானவர் சொல்லுவாரு, நீ சீக்கிரம் போ, நீ சீக்கிரம் போ, நீ காத்திருந்தாலும் பரவாயில்ல, நீ காத்திருந்தாலும் பரவாயில்ல, நீ ஜெமுனூருக்கு முன்னாடி காத்திருந்தாலும் பரவாயில்ல, அம்பேத்கர் நகர் பக்கத்தில் காத்திருந்தாலும் பரவாயில்ல, கேசவனேரி வாசல்ல நீ காத்திருந்தாலும் பரவாயில்ல சொல்லி உனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் சொல்லுவாரு. மாம்சம் சொல்லும், வந்து நிக்கட்டும், போன் வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம போலான்னு மாம்சம் சொல்லும். எத்தனை பேர் புரியுது? ஆனா ஆவியானவர் சொல்லுவாரு, நீ காத்திருந்தாலும் பரவாயில்ல, போற வழியில ஒரு சரோஜாக்கான ஒரு அக்கா வருவாங்க, என்ன ஸ்டெல்லா இங்க நிக்கிற, நாங்க கள்ளிக்குளம் சர்ச்சுக்கு போறோம், வாங்கல நீங்க வேணா சர்ச்சுக்கு சொல்லி ஆவியான சொல்ல, அப்படி ஒரு சுவிசேஷத்தை நீ அறிவிக்கலாம். எத்தனை பேருக்கு புரியுது? எத்தனை பேருக்கு புரியுது? என்னக்கா நீ இங்க நின்னுகிட்டு இருக்க, இல்லம்மா நாங்க கள்ளிக்குளம் சர்ச்சுக்கு போறோம், எங்க வண்டி வருது. அப்படியா, ஏன் அங்க வரைக்கும் போற, எங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கு. அப்ப அது ஒரு சாட்சியாய் மாறும். ஆவியானவர் சொல்லுவாரு, நீ காத்திருந்தாலும் பரவாயில்ல, உனக்குன்னு சிலரை நான் கொண்டு வருவேன். ஆமென். ஆனா மாம்சம் சொல்லும், போய் என்னத்துக்கு போய் நிக்கிற, கால் கடக்க போய் நிக்கணும், எல்லாரும் உன்னையே பார்ப்பாங்க, உனக்கு வெக்கமா வரும், கொஞ்ச நேரம் வீட்டுல உட்கார்ந்து உன் மாம்சம் பேசும். ஆமென். வேன் டீசல் இல்லாம இருந்தோன்னு உன் மாம்சம் துள்ளு உள்ள இருந்து, மாம்சம் என்ன ஆகும்? அப்படியே வரும். ஆனா ஆவியானவர் சொல்லுவாரு, ஜெபம் பண்ணு, ஜெபம் பண்ணு, ஜெபம் பண்ணு, ஜெபம் பண்ணு, ஜெபம் பண்ணு, ஜெபம் பண்ணு, எந்த தடையும் வரக்கூடாது, எந்த தடையும் வரக்கூடாது, தேவ பிரசன்னத்துக்காக ஜெபம்னு சொல்லி உன் ஆவியானவர் உள்ள இருந்து என்ன பண்ணிக்கிட்டே இருப்பாரு. இதிலே புரிஞ்சுக்கலாம் யார் மாம்சத்துல இருக்கா, யார் ஆவியில இருக்கிறான்னு. கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஏன்னா மாம்சமும் ஆவியும் ரெடியா இருக்கும். மாம்சம் எந்த இடத்துலனாலும் குத்துறதுக்கு ரெடியா இருக்கும். ஆமென். ஒரு ஆமென் சத்தமா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆவியானவர் சொல்றாரு, விடுதலை ஆசீர்வாதம் கூட்டம் வருது, அதற்காக நீ என்ன பண்ணு, காணிக்கையை கூடு, நீ ஆண்டவருக்காக விதைக்க ஆரம்பி. உடனே மாம்சம் சொல்லும், பர்ச உடுத்திக்கு உள்ளவை, பர்ச தூக்கி என்ன பண்ணு, எதுக்கு உனக்கு நிறைய தேவை இருக்குது, உனக்கு இந்த மாசம் கரண்ட் பில் கட்டணும், உனக்கு அது தேவை இருக்குது, இது தேவை இருக்குது, உள்ளவை. உன் பிள்ளை எப்போ ஃபீஸ்னு வருவான்னு தெரியாது, ஆத்திரத்துக்கு அவசரத்துக்கு இது வேணும், பணம் வேணும். நீ பாட்டுக்கு விடுதலை கூட்டம், அந்த கூட்டம், இந்த கூட்டம் கொடுத்துற, உன்னை யார் பாப்பான்னு சொல்லி எது பேசும்? பேசுதா? சத்தமா ராமன் சொல்லுங்க. அதை மீறி ஆவியானவர் சொல்லுவாரு,
உன் கரத்தை நீட்டினா வேற யாரு கொடுப்பா? இது உன்னுடைய ஆலயம், இது நீ ஆண்டவர் உனக்குன்னு கொடுத்த ஒரு வீடு, இதுல நீ கொடுக்கலாம் வேற யார் கொடுப்போம்? ஆவியானவர் பேசுனா சரி ஆண்டவர் கொடுத்துடணும். உன் பர்ஸை ஓபன் பண்ணுவேன், பணத்தை எடுக்க நினைப்பேன், சரி எடுப்போம், சரி கம்மியெல்லாம் இருக்கு, சரி சரி 50 ரூபா போடுவோமே ஆண்டவருக்கு நினைப்பேன், பேசணும் 50 ரூபா உள்ளவை, 50 ரூபா உள்ளவை இல்ல, சரி அடுத்து பாப்ப, சரி அப்ப 10 ரூபா போட்டுரும். பிசாசு சொல்லும் 10 ரூபா போடு, தாராளமா என்ன பண்ணு நீ 10 ரூபா போடு சொல்லி எது பேசும்? சத்தம் சொல்லுங்க, மாம்சம் பேசிக்கிட்டே இருக்கும். உன் ஆவியானவர் பேசுவாரு, 10ல ஒரு பங்கு தசம பாகமாவே கூடு. பிசாசு சொல்லுவான் எதுக்கு வெயிட் பண்ணு, எதுக்கு தசம பாகத்தை கொண்டு போய் போடுத? 10ல ஒரு பங்கு, ஒரு 10,000 ரூபாய் சம்பாதிச்சியா 1000 ரூபாய் போட்டு 1000 ரூபாய் என்னதான் நடக்கும்? அப்படி எது பேசும்? புரியாத மாதிரி இருக்கிறீங்களே, சத்தமா ஆமென் சொல்லுங்க, ஒரு ஆமென் சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப எல்லா விதத்திலுமே உன் ஆவியோடு மாம்சம் என்ன பண்ணிக்கொண்டே இருக்கும்? யுத்தம் பண்ணிக்கொண்டே இருக்கும். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, ஆவியானவர் உனக்குள்ள அதிகமா இருப்பார்னா நீ அந்த மாம்சத்தை பலவீனப்படுத்துவாய், அந்த மாம்சத்தை பலவீனப்படுத்துவ. உனக்குள்ள மாம்சம் அதிகமா இருக்கணும்னா ஆவியானவர் பலவீனப்பட ஆரம்பிச்சிடும், உனக்குள்ள இருக்கிற ஆவி அவிழ்ந்து போக ஆரம்பிச்சிடும். ஆண்டவர் சொல்லுகிறார், ஆவியானவர் உன் மாம்சத்தை, வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, உன் மாம்சத்தை என்ன பண்ணணுமா? சிலுவையில் அறையணுமா? கையை தட்டி சிலுவையில் அறைந்த பிறகு அந்த மாம்சம் மரித்த பிறகு அது உயிரோட என்ன ஆகாது? எனக்கு கேட்கல. ஆமென். உன்னுடைய மாம்சம் என்னெல்லாம் சொல்லுது, அதை செய் இதை செய், அதை நீ என்ன பண்ணணுமா? சிலுவையில் அறைய வேண்டுமா? உன் மாம்சத்தை சிலுவையில் அறைய வேண்டுமா? அரைஞ்சதுதான், அது திரும்பி என்ன ஆக கூடாது? மாம்சத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கிற கூட்டம் இருக்கிற பிள்ளைங்க மட்டும் கையை தட்டி ஆமென் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். சந்தோஷ தலைக்கு மேல கையை தட்டுகிற பிள்ளைங்க, அல்லேலூயா அல்லேலூயா. அப்ப வேதம் அழகாய் சொல்லுகிறது, உன்னுடைய மாம்சத்திற்கு செத்து நம்ம என்ன பண்ணணும்? அப்ப ஆவியின் கனிகளில நீ வளரணும்னு நினைச்சா எது உன்னை தடுக்கும்? எங்கிருந்து ஒரு மாம்சம் வருதா? நம்ம தான், நமக்குள்ள இருக்கிற அந்த பிசாசு பேசுவான். வேதம் சொல்லுதுக்கு பிசாசுக்கு எதிர்த்து நில்லு. அந்த மாம்சத்துக்கு என்ன பண்ணணுமா? ஜெபிக்காதன்னு தோணுதா, உடனே முழங்கால் போட்டு 10 நிமிஷம் ஜெபிச்சு என்ன பண்ண போற சொல்ல 20 நிமிஷம் ஜெபம் பண்ண ஆரம்பி. ஆமென். 100 ரூபா கொடுக்கணும் மனசு சொல்லுதா, ஆண்டவரே 110 ரூபாவை நான் வச்சு கொடுப்பேன். ஒரு ஆமென். ஐயோ மாம்சம் அல்லேலூயா சொல்ல விட மாட்டேங்குது. ஆமென். ஆவியானவர் சொல்லுவாரு ஒவ்வொரு வார்த்தைக்கு ஆமென் சொல்லு, ஆனா மாம்சம் சொல்லும் அப்புறமா ஆமென் சொல்லிக்கலாம் விடு, இதுக்கு ஒரு ஆமென் வரலையே. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆவியில பிழைத்துக் கொண்டு இருக்கிறீர்கள்? கைகளை தட்டி ஆமென். அப்போ உன்னுடைய ஆவியானவர் உன் ஆவியின் கனிகளை வளர்க்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆனா மாம்சம் என்ன பண்ணுது? ஆவியின் கனிகளை ஒண்ணும் இல்லாமல் ஆக்க வேண்டும் என்று விரும்புகிறது. நம்ம ஆவியின் கனிகளை வரக்கூடிய நாட்கள் என்ன பண்ணுவோம்? தியானிப்போம். அதற்கு முன்பதா இருக்கிற சில காரியத்தை தான் இந்த வார்த்தை நம்ம என்ன பண்ணி கொண்டு இருக்கிறோம்? தியானித்து கொண்டு இருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது மாம்சத்தின் கிரியைகள்லாம் எப்படிலாம் இருக்கும். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல இருந்து வாசிங்க. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. மாம்சம் சொல்றேன், அந்த மாம்சத்தின் கிரியைகள்லாம் என்னப்பா எல்லாம் கவனிக்கிறீங்களா? கலாத்தியரை தேடிட்டு இருக்கோம் பாஸ்டர், ரொம்ப வேகமா தேடிக்கிட்டு இருக்கோம், கிடைக்க மாட்டேங்குது. பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு கிடைச்சிட்டு, ஆனா எனக்கு கலாத்தியர் கிடைக்க மாட்டேங்குது. ஒரு ஆமென் சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. சரி, கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் பக்கம் 262ஆம் பக்கம். சரி, அப்ப மாம்சத்தின் கிரியைகள் என்னென்னு சொல்லி வாசிக்க கேட்கலாம். அவையாவன விபச்சாரம். எல்லாம் கவனிக்கிறீங்களா? மாம்சத்தின் கிரியைகள் என்னென்ன? விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லிசூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டிகள் முதலானவைகளே. எத்தனை கவனிச்சீங்க? இதெல்லாம் நமக்குள்ள இருந்துச்சா நம்ம எதுக்குள்ளதான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம்? பக்கத்துல தட்டி சொல்லு, இதெல்லாம் ஏதாச்சும் ஒண்ணு இருக்கா இல்ல எல்லாமே இருக்கான்னு கேளுங்க. நம்மளெல்லாம் பார்த்தா யாரை பார்த்து பாஸ்டர் ஒண்ணுன்னு கேட்டுட்டீங்க?
எத்தனை எடுத்து விடட்டுமான்ற மாதிரி இருக்கு. ஒரு ஆமென். இதெல்லாம் இன்னைக்கு சாகணும். இதெல்லாம் இன்னைக்கு என்ன ஆகணும்? மொத்தமா இன்னைக்கு ஒரு மூடு விழா. கையை தட்டி பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை நடத்துற பாதை பரலோகத்துக்கு நேரா. நீ நல்லவங்களா இருந்தாதான் மற்றவங்கள நல்லா வழிகடத்த முடியும். ஆமென். நமக்கு நல்ல பார்வை இருந்தாதான் மற்றவனை நடத்த முடியும். நமக்கு பலன் இருந்தாதான் மற்றவனை தூக்கிட்டு போக முடியும். நமக்கே ரெண்டு இப்படின்னு வச்சுக்கீங்களேன், எங்கிருந்து தூக்கிட்டு போக முடியும்? எத்தனை பேருக்கு புரியுது? நமக்கு சத்தியம் தெரிஞ்சாதான் மற்றவனுக்கு சத்தியத்தை சொல்ல முடியும். ஆமென். ராமம்மாக்கு சத்தியம் தெரிஞ்சதோ இல்லையோ, சபைக்கு வான்னு சொல்ல தெரிஞ்சிருக்குது. ஒரு ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் கொண்டு வர உதவி செஞ்சார். ஆமென். நமக்கு சத்தியம் தெரிஞ்சப்ப நம்ம எப்படி சொல்லணும்? போறோன்னு தூக்கி போட்டு வந்துகிட்டே இருக்கணும். ஹல்லேலூயா. அப்போ வேதத்துல எல்லாத்தையும் நமக்கு தியானிக்க நேரம் இல்லை. சில காரணம் விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், இந்த காரியங்கள மாம்சத்தினுடைய கிரியைகள். விபச்சாரம், தனக்குரியவர்கள் அல்லாதவர்களிடத்துல பழக்கம் வைப்பது விபச்சாரம். பண்ணா மட்டும்தான் விபச்சாரம் கிடையாது. யோசிச்சாலே எதுல வந்துருது? கவனிக்கிறீங்களா? யோசிச்சாலே எதுல வந்துருது? விபச்சாரத்துக்குள்ள வந்துருது. அப்ப இந்த எண்ணத்தை எல்லாம் என்ன பண்ணணும்? தூக்கி காம விகாரம், வேசித்தனம், இந்த அருவருப்பெல்லாம் அசுத்தத்தெல்லாம் என்ன பண்ணிடணும்? எல்லாத்தையும் என்ன பண்ணிடணும்? சிலுவையில் அரைஞ்சிடணும். கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. நீங்க இறக்கி விட்டீங்கன்னா அது 2 நாள் அமைதியா இருக்கும். கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்ணிக்கும்? இந்த காம விகாரம், வேசித்தனம், அசுத்தம் வந்து மேல வந்து உட்கார்ந்துரும். அப்ப அதை என்ன பண்ணணும்? இயேசுவின் நாமத்தினால சொல்லி சிலுவையில் அறையணும். உனக்குள்ள தூண்டு, மாம்சம் தூண்டு. இதை பாரு, இதை யோசி, அதை செய், இதை பண்ணு, அதை பண்ணு, இயேசுவின் நாமத்தினால சொல்லி அதற்கு விரோதமா நீ போராடணும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அப்ப இவைகளை சிலுவையில் அறையணும். அதற்கு கீழே என்ன சொல்லப்பட்டிருக்கு? கோபங்கள். அதுக்கு முன்னாடி விக்கிர ஆராதனை. 20வது வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு? விக்கிர ஆராதனை. நம்ம விக்கிர ஆராதனை பண்றோமா? கவனிக்கிறீங்க? நல்லா கவனிக்கணும். ஒரு சத்தியத்தை நான் சொல்லி கொடுக்க போறேன். விக்கிர ஆராதனை எல்லார் வீட்லயும் நம்ம விக்கிரத்தை வச்சிருக்கிறோமா? இல்ல. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சுரூபங்களை தொட்டு வணங்குவது, அதற்கு வழிபாடு செய்கிறது விக்கிர ஆராதனையாய் மாறுகிறது. சரி, அப்போ வேதத்துல இன்னொரு வசனம் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. விக்கிர ஆராதனைக்காரனாகிய பொருளாசைக்காரன். அப்போ நமக்குள்ள ஒரு பொருளாசை இருந்தாலே நம்ம என்னவாய் மாறுகிறதோ? விக்கிர ஆராதனை செய்கிறவனாய் மாறுகிறதோ. எத்தனை பேர் புரியுது? உனக்குள்ள பொருளாசை இருக்குதா? அந்த வீட்டில் ஒரு எல்இடி டிவி வாங்கிட்டாங்க, நம்மளும் என்ன பண்ணிடணும்? ஒரு எல்இடி டிவி வாங்கிடணும். அதுலயே உன் கவனம் இருக்குதா? என் பக்கத்தில் இருக்கிற ஒரு புது செல் வாங்கிட்டான், நானும் என்ன பண்ணிடணும்? எப்படிடால் அந்த செல்லை வாங்கிக்கிறணும், அதை குறிச்சே எண்ணம். எந்த நேரம் பொருளை குறித்து இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும், அதை செய்யணும், இதை செய்யணும். உன் மிஞ்சிய ஆசைகள் வரும் என்று சொன்னால் அது என்னவாய் மாறுகிறது? அது ஒரு விக்கிர ஆராதனையாய் மாறுகிறது. புரிஞ்சவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க. நகை மேல, உடை மேல, சில ஆளுக்கு சாப்பாட்டு மேல இருக்கும் ஆசை. சில ஆளுக்கு அப்படியே ஹோட்டலை தாண்டிட கூட அப்படியே என்ன பண்ணிடுவான்? ஒரு இழுத்துட்டு என்ன பண்ணிடுவான்? போஜன பிரியனாய் இராதே, உன் தொண்டையில எதை வைக்கணுமா? சத்தமா. பக்கத்து வீட்டில் ஆத்துக்கார் வருவாரு, உட்காந்து சாப்பிட. இங்க பார்த்தா பருப்பு குழம்பு இருக்கும், பக்கத்தில் அப்படி ஒரு வாசனை வரும் ஆத்துக்காரருக்கு. அந்த மணிக்கு ஒரு 2 இடி. எப்படி என்ன குழம்பு வச்சிருக்க, அங்கிருந்து பாரு என்ன மனம் வருது பாரு. அப்படி சொன்னா அது என்னது? சத்தமா சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். ஆமா, அதிகமா இருந்துச்சுன்னா என்ன? அதிகமா இருந்துச்சு. அப்ப எல்லா விதத்திலும் நீங்க போட்டுக்கொள்ளலாம். எது உன்னை அதிகமாய் உன்னை ஆட்கொள்ளுகிறதோ அது எதுக்குள்ள வருது? நம்ம வேணா சிலையை வைக்காமல் இருக்கலாம். நாங்க பெந்தேகோஸ்து சபை, நாங்க ஆவிக்குரிய சபை, நான் அந்நிய பாஷை பேசுவேன், நான் விற்கிறது வச்சது சாப்பிட மாட்டேன், படைக்க மாட்டேன். ஆனா இந்த காரியம்லாம் இருந்துச்சு, நம்ம யாரு தான்ப்பா? நம்ம யாரு? நமக்கு எங்க கிடையாதான்? கடைசியத்துல கல்லர்கள் கூட எங்க போய் சேர்ந்துருதான்? பரலோகத்துக்கு போய் சேர்ந்து. அந்த பரிசேயர்களும் வேதபாரர்கள் எங்க போய் சேரல? பரலோகத்துக்கு போய் சேரல. நாளைக்கு விக்கிராரம் பண்ணாலும் கடைசி நேரத்தில் தப்பிச்சு போயிடுவான். நம்ம எங்களுக்கு வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு பொருள் ஆசை இருக்கும், மாம்ச ஆசை இருக்கும், அந்த ஆசை இந்த ஆசையெல்லாம் வச்சுக்கிட்டு எங்க போய் சேர மாட்டோம். எத்தனை பேர் புரியுது? அல்லேலூயா. அப்போ இந்த காரியங்கள் நமக்குள்ள இருக்கக்கூடிய விக்கிர ஆராதனை எதற்கு சமம்? 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேல்
15ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். இரண்டகம் பண்ணுதல், இரண்டகம் பண்ணுதல், பில்லி சூனிய பாவத்திற்கும். நல்லா கவனிக்கிறீங்களா? எல்லாம் கவனிங்க, எல்லாம் கவனிங்க. இரண்டகம் பண்ணுதல் எந்த பாவத்துக்கு சமமா மாறுது? எத்தனை பேர் பில்லி சூனியம் பண்ணிருக்கீங்க இங்க இருக்கவங்க எல்லாம்? அதெல்லாம் நான் பார்த்ததே இல்லை, படத்துல தான் பார்த்துருக்கிறேன். இத்தனோண்டு பொம்மையை வச்சு இங்க குத்தி அங்க குத்தி என்னெல்லாம் பண்ணுவாங்க. பில்லி சூனியம் பண்றது எதற்கு சமமா இருக்குது? இரண்டகம். இங்க மாத்தி அங்க ஒண்ணு பேசுவோம் பாருங்க. கவனிக்கிறீங்களா? எத்தனை கவனிக்கிறீங்க? மாத்தி மாத்தி பேசாத. இங்க ஒரு பேச்சு, அப்படி பேசி இரண்டகம், ரெண்டு பக்கமும் அப்படி இரண்டகம் பண்ணி பேசுறது எதற்கு சமமா மாறுதுன்னு பைபிள் சொல்லுது. சத்தமா சொல்லுங்க, பக்கத்துல தட்டி சொல்லுங்க, பில்லி சூனியத்தை பண்ணிடாத. இரண்டகம், இரண்டகம். ஆமே. ஆண்டு சொல்லுகிறார், நன்மையோ தீமையோ உண்மையை பேசு. நன்மையோ தீமையோ, அதுல லாபம் வந்தாலும் சரி நஷ்டம் வந்தாலும் சரி, நம்ம அதுல என்ன பண்ண வேண்டாம். அப்ப ஆண்டு இரண்டகம் பண்ணுது பில்லி சூனியத்திற்கு. அடுத்தது முரட்டாட்டம் பண்ணுதல், முரட்டாட்டம் பண்றது அவபக்திக்கும் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியா இருக்கிறது. எதற்கு? விக்கிர ஆராதனைக்கு சமமா. அது முரட்டாட்டம், முரண்டு பிடிக்கிறது. ஆண்டவர் எப்படிலாம் பைபிள் சொல்றாரு பாருங்களேன். சில ஆள் முரண்டு பிடிச்சிட்டே அலைவான், எல்லாத்துக்கும் என்ன பண்ணுவான்? முரண்டு பிடிச்சிக்கிட்டே அலைவான். ஆனா அவங்க பைபிள் எல்லாமே பண்ணுவாங்க, சபைக்கு வருவாங்க, எல்லா காரியம். ஆனா அவனுக்கு என்ன குணம் இருக்கும்? முரண்டு. எப்படி வருது? முரட்டு குணமா? சரி, ஏதோ ஒரு முரட்டாட்டம் பண்ணுகிற, கோவப்பட்டுக்கிட்டு எரிச்சல் பட்டுக்கிட்டு எந்த நேரமும் எதுக்கு கோவப்படுறானே தெரியாது. தொட்டதுக்கெல்லாம் கோபம், பேசுனதுக்கெல்லாம் கோபம். இப்படி நமக்குள்ள அந்த சுபாவம் இருந்துச்சுன்னா நம்ம எந்த ஆராதனை பண்றோமா? ஹலோ, கவனிக்கிறீங்களா? ஆமே. இந்த இடத்துல நம்ம விக்கிர ஆராதனை பண்றவங்க இருக்கிறோமா, இல்லை ஆண்டவரை தேடுறவங்க இருக்கிறோமா? நமக்கே கேள்விக்குறி ஆயிரும். இன்னும் கொஞ்ச நேரம் நான் பிரசங்கம் பண்ணா நமக்கே என்ன ஆயிரும்? கேள்விக்குறி ஆயிரும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உண்மைதானன்னு சொல்லி கேளுங்க. ஹல்லேலூயா.